காசாவை ஒட்டுமொத்தமாக ஆக்கிரமிப்பது, இராணுவ ஆட்சிக்கு கீழே கொண்டு வருவது என்கிற செயல்பாட்டை விமர்சித்திருக்கிறார்கள். இன்றைக்கு பல இராணுவ அதிகாரிகளை மேற்கோள் காட்டி இஸ்ரேலி ஹயோம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, காசாவில் சண்டையிடுகிற நோக்கத்தை விரிவுபடுத்துகிறது தொடர்பாக இஸ்ரேலுடைய பிரதமர் தொடர்ந்து பேசி வருகிறார். இது நம்முடைய பணைய கைதிகளை மீட்டெடுக்க முடியாத பெரிய அழிவுக்கு இட்டு செல்லும். அதே நேரத்தில் காசாவை ஆக்கிரமிக்கிறதுல அடுத்த கட்ட இலக்குகளை குறித்து அரசியல் தலைமைகள் எந்த விதமான தெளிவும் இல்லாமல் இருக்கிறார்கள். போராடுகிறவர்களுக்குத்தான் அதனுடைய உண்மை நிலை தெரியும். காசாவை ஆக்கிரமிப்பது என்பது சாதாரண விவகாரம் அல்ல, அதை விட்டுவிடுங்கள் என்று இன்றைக்கு அவர்களுடைய இராணுவ தளபதிகள் மேலதிகமாக சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கும் காசாவுக்குள்ள உணவு ஏற்றி கொண்டு வந்த 32 லாரிகள் கரடுமுரடான பாதைகளில் திருப்பி விடப்பட்டிருக்கிற, லாரி போகிற அளவுக்கு ரோடெல்லாம் அங்கே கிடையாது, கரடுமுரடான பாதைகள். அந்த பாதையில் திருப்பி விடப்படும் போது 500க்கும் மேற்பட்டவர்கள் அதிலிருந்து உணவு எடுப்பதற்காக விரைந்து போன இடத்துல ஒரு லாரி கவிழ்ந்ததில் ஒரே இடத்துல 20 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் வடக்கு காசா, நார்த்து காசா பகுதிகளில் வான்வழியாக ஏர் ட்ரூப் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஜோர்டானுடைய இராணுவம் இன்றைக்கு ஏர் ட்ரூப் பண்ணியதில் அந்த மேலே இருந்து போட்ட பொருட்கள் விழுந்து ஒரு சகோதரர் கொல்லப்பட்டிருக்கிறார், 18 பேர் படுகாயமடைந்திருக்கிறார். இதனால தான் ஐநா சபை என்ன சொல்றாங்கன்னா, ஏர் ட்ரூப் பண்ணாதீங்க, நீங்க வான் வழியாக உணவுகள் கொடுப்பதை விடுத்துட்டு தரை வழியாக ரஃபா பார்டர் ஓப்பன் பண்ணி அதனால உணவு கொடுங்கன்னு ஏன் சொல்றாங்கன்னா, மேலே இருந்து போடும்போது அது மனிதர்கள் மேலே விழுந்து அவர்கள் கொல்லப்படுகிற நிலை ஏற்படுகிறது, கடலுக்குள்ள விழுந்தா அந்த உணவுகளை எடுக்க போறதில்ல, அதுல மக்கள் செத்து மடிகிறார்கள் என்கிற நிலையில தான் அதை செய்யாதீங்கிறாங்க. மீண்டும் மீண்டும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் இதையே செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா என்கிற ஒரு அமைப்பு, இவங்க ஏற்கனவே கிரேட்டா தன்பர்க்குடைய தலைமையில் ஒரு கப்பல் காசாவை நோக்கி வந்தது, நாங்கள் கடற்படை முற்றுகையை உடைக்க போறோம்னு அவர்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் கைது செய்திருந்த நிலையில் அதற்கு பிறகு இத்தாலியில இருந்து ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணியினுடைய ஹந்தலா என்கிற ஒரு கப்பல் வந்தது, அதையும் கைது செய்திருந்த நிலையில் மீண்டும் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா ஒரு நடவடிக்கையை எடுத்திருக்கிறாங்க. அதில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டால், இப்போ ஒரு கப்பல் வராம 2 சந்தர்ப்பங்களில் நிறைய போட்டுகளையும் கப்பல்களிலையும் காசாவை நோக்கி நாங்கள் வரப்போகிறோம் என்கிற அறிவிப்பு விடுத்திருக்கிறாங்க. 44 நாடுகளைச் சேர்ந்த டசன் கணக்கான படகுகளும் கப்பல்களும் காசாவை நோக்கி வருவதற்கு தயாராகி இருக்கிறது. இந்த கப்பல்கள் நீண்ட கால காசாவினுடைய முற்றுகையை உடைப்பதற்காகவும் காசா அப்பாவிகளுக்கு உணவுகளை கொண்டு வருவதற்காகவும் தான் நாங்கள் காசாவுக்குள்ள வரப்போறோம், எங்களையும் கைது பண்ணுங்க, இல்லைன்னா கொன்று குவிங்க, எது நடந்தாலும் நாங்கள் காசாவுக்குள்ள வருவோம்னு சொல்லி 44 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் கப்பல் வழியாக, போட்டுகள் வழியாக காசாவை நோக்கி வர இருக்கிறார். இதனுடைய முதலாவது தொடரணி ஆகஸ்ட் 31ஆம் தேதி ஸ்பானிஷினுடைய துறைமுகத்திலிருந்து பயணிக்க ஆரம்பிக்க போகிறது. ஸ்பானிஷ் போர்ட்ல இருந்து முதல் தொடரணி வரப்போகிறது. இதில் நிறைய கப்பல்களும் அதே போன்று நிறைய போட்டுகளையும் 44 நாடுகளைச் சேர்ந்த சகோதரர்கள் காசாவை நோக்கி வர இருக்கிறார்கள். இரண்டாவது தொடரணி செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி டியூனிஷியாவில் இருந்து கிளம்ப இருக்கிறது. அதில் நிறைய போட்டுகளும் நிறைய கப்பல்களும் மக்கள் வர இருக்கிறார்கள். மொத்தம் 44 நாடுகளில் இருந்து காசாவுக்கு ஆதரவான மக்கள் கப்பல் வழியாக வர இருக்கிறார்கள் என்கிற மகிழ்ச்சியான செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் ஈரான் பற்றிய ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. ஈரான் தன்னுடைய பாதுகாப்பை மேலதிகமாக பலப்படுத்தி கொண்டு வருகிறது. குறிப்பாக ஈரான் புதிய பாதுகாப்பு உச்ச கவுன்சில் என்கிற ஒன்றை உருவாக்கி இருக்கிறார்கள். உயர் கவுன்சில் என்னொன்றை உருவாக்கி அதில் ஈரானுடைய உச்சகட்ட தலைவராக இருக்கக்கூடிய, ஆன்மீக தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி காமனி, அவருக்கு கீழே தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஜனாதிபதி வருவார், அவருக்கு கீழே தான் கோர்ட் வரும், எல்லாமே அவருக்கு கீழே தான் வரும். உச்சகட்டமாக ஆன்மீக தலைவர் தான் இருப்பார் அவர்களுடைய. அந்த ஆன்மீக தலைவர் நெருக்கமான நபர்களுடைய கைகளில் ராணுவ அதிகாரம் ஒப்படைக்கப்பட இருக்கிறது. மொத்த ராணுவத்தினுடைய பவரும் எங்க வரப்போகுதுன்னு கேட்டால், ஆயத்துல்லா அலி காமனிக்கும் அவருக்கு கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு கீழேயும் தான் கொண்டு வரப்பட போகிறது. ஏன்னா மொத்தமாக ஈரானுடைய பாதுகாப்புகளை நாங்கள் உறுதிப்படுத்தணும் என்கிறதுக்காக இந்த முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார். அதை தாண்டி ஈரானுக்குள்ள நிறைய மொசாதினுடைய பல பேரை கைது பண்ணி கொண்டிருக்கிறாங்க. நேற்றைய தினமும் 40க்கும் மேற்பட்ட மொசாது உளவாளிகள் ஈரானுக்குள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த யுத்தம் முடிஞ்சதுனால வல்ல வீசி மொசாதுக்கு ஆதரவாக இருந்த அத்தனை பேரையும் ஈரானுடைய காவல்துறை கைது செய்து கொண்டே வருகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக துஆ கேட்கிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்தும் குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் நண்பர்களே, தாய்மார்களே என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவோமாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.